தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் ராஜேஸ்வர் காளிதாஸ் இயக்கத்துல மணிகண்டன், சான்வி மேகனா, குரு சோமசுந்தரம், சவுந்தரராஜ் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் குடும்பஸ்தன். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வெவ்வேறு ஜாதியான நாயகன் மணிகண்டனும் நாயகி ஜான்வி மேகனாவும் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இவங்களுடைய காதல் இரு குடும்பங்களுமே பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த எதிர்ப்பை மீறி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு குடும்பஸ்தனாகிற மணிகண்டன் பொருளாதார தேவைகள் அதிகரிக்கிறது. தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை சமாளிக்கிறதுக்காக தன்னுடைய வேலையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த வேலையும் போயிடுது. வேலை போன விஷயத்த வீட்டுக்கு சொன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுனால வீட்டுக்கு சொல்லாமையே இன்னொரு பக்கம் வேலை தேடிட்டு இருக்காரு. பொருளாதார தேவைக்காக கடன் வாங்குறாரு. ஒரு கட்டத்துல வேலையே கிடைக்காதனால வாங்கின கடனும் கொடுக்க முடியல. இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல, சுயமரியாதை, நம்பிக்கை எல்லாம் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல குடும்பத்தினுடைய நடவடிக்கையால பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு மாறுறாரு. இந்த மனமாற்றம் தன்னுடைய பிரச்சனையை தீர்த்தா இல்லையா, இந்த மனமாற்றம் சரியா தவறா அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையா சொல்லக்கூடிய படம் தான் இந்த குடும்பஸ்தன். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் மணிகண்டன் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா தான் நடிக்கிற கதாபாத்திரங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப கெட்டிகாரத்தனமான ஆளு. குறிப்பா கதையை தேர்வு பண்றதுல ரொம்ப கெட்டிகாரத்தனமான ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். காதல் திருமணம், அந்த காதல் திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை சரி செய்ய எடுக்கிற முயற்சிகள், அந்த முயற்சியில ஏற்படுற தோல்விகள், இப்படி ஒவ்வொரு ஆணும் எதிர்கொள்ற பிரச்சனையை தன்னுடைய அழகான நடிப்பின் மூலமா வெளிப்படுத்திருக்காரு மணிகண்டன். ஒவ்வொருடைய ரசிகர்களுடைய மனதிலும் ரொம்ப ஆழமா பதிகிறார் அப்படின்னு தான் சொல்லுங்க. அதே போல நாயகி ஜான்வி மேகனா, இது ஒரு புது படம் அப்படின்ற மாதிரி இல்லாம, முதல் படம் அப்படின்ற மாதிரி இல்லாம தன்னுடைய நடிப்பால புகுந்து விளையாடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். குறிப்பா வேற ஜாதி கணவனுடைய உறவினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. அந்த காட்சியிலாகட்டும், பிரசவ டைம்ல மாமியார் மீது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துற அந்த காட்சியிலாகட்டும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க நாயகி. அதே போல நாயகனுடைய அப்பாவா நடத்தக்கூடிய சவுந்தரராஜ் அந்த கோயம்புத்தூர் குசுமத்திரங்கள் எல்லாம் வெளிப்படுத்திருப்பாரு. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். படத்தினுடைய ஒளிப்பதிவு எல்லாமே பாத்தீங்கன்னா கதாபாத்திரங்களை ரொம்ப யதார்த்தமா காட்சிப்படுத்திருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல இந்த படத்தினுடைய பின்னணி இசை, கதைக்கு ஏற்றவாறு இந்த பின்னணி இசையை கொடுத்திருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ராஜேஸ்வர் காளிதாஸ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆளும் எதிர்கொள்ற பிரச்சனையை மையமா வச்சு திரைக்கதையை எழுதி ரொம்ப அளவா வச்சு ரசிகர்கள் ரசிக்கும்படியே கொடுத்திருக்காரு. குறிப்பா பலர் கடந்து வந்த வாழ்க்கை, பலர் கடக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை ரொம்ப ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்திலும் எதிர்கொள்ற பிரச்சனையை ரொம்ப ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை கொடுத்திருக்காரு. குறிப்பா இந்த படத்தினுடைய திரைக்கதையில தோல்வி இல்லாத மாதிரி ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. இந்த படத்தை நீங்க பார்த்து கட்டாயம் என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த மாசத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.